ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ஈஸியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ ஃப்ரெஷ்ஷான கிழங்கை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு கிழங்கையுமே இந்த மாதிரி நீடில் வச்சு குத்தி விட்டுக்கணும். அங்கங்கே நோட் புக் ஸ்டிச் பண்ணக்கூடிய நீடில் தின்னாக இருக்கும், அந்த நீடிலெல்லாம் குத்திக்கணும். பெரிய ஓட்டையாக போட்டுட்டோம் அப்படின்னா பாயில் ஆகும்பொழுது உடஞ்சிரும், முழுசாக கிடைக்காது. எல்லா கிழங்குலையுமே இதே மாதிரி ஓட்டை போட்ட பிறகு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். 2 அல்லது 3 விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 விசில் விட்டு குக் பண்ணியிருக்கேன். 3 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கிழங்கை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தோல் உரித்து எடுத்துக்கணும். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் லைட்டாக ஹீட்டான பிறகு 2 சாம்பார் வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 பிஞ்ச் பெருஞ்சீரகம் சேர்த்து நசுக்கி சேர்த்துக்கணும். இது லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இது கூட வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு ப்ளைன் மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிளகாய்த்தூள் கருகிடாமல் ஸ்டவ்வை மீடியம் அல்லது சிம்மில் வச்சு பண்ணணும். மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஆயிலாக தெரியும். இந்த சமயத்தில் இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு கிறிஸ்பாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். மாவு சேர்த்த பிறகு வித்தின் 5 மினிட்ஸில் நல்லா கிறிஸ்பாகிடும். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமாகலாம் ஆயில் தேவைப்படாது, நம்ம தாளித்த ஆயிலே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா அந்த கருகுன மாதிரி ஆகிடும் மேலே அந்த மாவுலாம் சேர்ந்து கிறிஸ்பாக ஆகிற சமயத்தில். ஸோ நம்ம கொஞ்சமாக ஆயில் தேவைப்பட்டால் சேர்த்துட்டா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4 லெமன் ட்ராப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 30 செகண்ட் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எம்மியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இன்னும் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால், குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து செய்யலாம். ஆயிலுக்கு பதிலாக இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.